எனக்கு பேல்பூரி வேணுமா? பேல்பூரி பூரின்னுட்டு ரோட் டு ட்ரீம் பிசிக்ல இது டே 4. இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் டே. சோ அதனால லேட்டா தான் எழுந்திருச்சேன். எழுந்ததும் குளிச்சுட்டு அப்படியே ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஃபுல் பாடி ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதனால ஃபுல் பாடி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு மேட் எடுத்து போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு, சில பேர் என்கிட்ட கேக்குறீங்க இன்னைக்கு ரெஸ்ட் டே தானே, இன்னைக்கு நான் சீட் மீல் சாப்பிடலாமா அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணல, பட் உங்க பாடி ஆக்டிவா தான் இருக்கும் சரியா. சோ அதனால கரெக்டா சாப்பிட்டுக்கோங்க. நான் சீட் மீல் சாப்பிடுறது தப்புன்னு சொல்லல. ஆனா நீங்க ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கீங்க, ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படின்னு இருக்கும் போது அந்த கோலுக்காண்டி நீங்க சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிதான் ஆகணும் இல்லையா. சீட் மீல் சாப்பிடுங்க. அந்த மீல் வந்துட்டு உங்க கேலரிக்குள்ளார வருதான்னு பாத்துட்டு சாப்பிடுங்க சரியா. அப்புறம் அப்படியே ஸ்டிச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நேரா என் சிக்கன் நண்பனை வாங்க கிளம்பிட்டேன். சிக்கன் தயிரையும் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இதான் என் மதிய சாப்பாடு. அப்புறம் அப்படியே ஈவினிங் வாக்குல போர் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்பியாச்சு. பீச்சுக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே பீச்ல நடந்து போயிட்டு இருந்தோம். பேல்பூரி கடையை பார்த்துட்டு என் தம்பி சொன்னான், எனக்கு பேல்பூரி வேணுமா? பேல்பூரி பூரின்னுட்டு பேல்பூரி எல்லாம் வேண்டாம், நான் உனக்கு ஹெல்த்தியா ஒன்னு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எனக்கும் ஒரு அவல் மில்க் வித்தவுட் சுகர்ல வாங்கியாச்சு. அப்படியே அவல் மில்க சாப்பிட்டுட்டு அப்படியே அரை மணி நேரம் வாக்கிங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் இன்னைக்கான என்னுடைய நாள் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க அண்ட் மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.